ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்ட பிறகு மறைமுக வரி கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ராஜ்யசபாவில் பேசிய நிதியமைச்சர், சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்படுவதற்கு முன்பாக கடந்த காலங்களில் தினசரி பயன்படுத்தப்படும் பொருட்களின் மீது சராசரியாக மறைமுக வரி 15.38% இருந்த நிலையில் சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்ட பிறகு அதே பொருட்களின் மீதான சராசரி மறைமுக வரி 11.3% குறைந்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் ஒரு பொருளுக்கு கூட வரி அதிகரிக்கவில்லை, ஆனால் பல பொருட்களின் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் அடங்கிய குழுவான ஜிஎஸ்டி கவுன்சில் தான் ஜிஎஸ்டி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுத்து வருகிறது. மேலும் ஜிஎஸ்டி வரிகள் தொடர்பான முடிவுகளை மத்திய அரசு மட்டும் எடுக்க முடியாது என்றும், பொருட்களின் ஜிஎஸ்டி விகிதத்தில் மாநிலங்கள் மாற்றம் செய்ய விரும்பினால் மாநில நிதியமைச்சர் மூலம் ஜிஎஸ்டி கவுன்சிலை மாநிலங்கள் அணுக வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார்.